வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கார்லிக் ப்ரான் ஸ்பெகேட்டி பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். நான் இங்கே 300 கிராம்ஸ்க்கு ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். ஆலிவ் ஆயில், ஸ்பெகேட்டி. இந்த ஸ்பெகேட்டியை எப்படி நம்ம பாயில் பண்ணி குக் பண்ணுறதுன்னு பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் லைட் சாய் சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் மின்ஸ் கார்லிக், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். அது கூடவே கொஞ்சம் உப்பு. நான் தண்ணி பாயில் பண்ணுறப்ப ஏன் ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன்னா அப்போ தான் ஸ்பெகேட்டி ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஸ்பெகேட்டியை சேர்த்துக்கலாம். ஸ்பெகேட்டி பேக்கெட்டில் இருந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போல தான் நான் இந்த ஸ்பெகேட்டியை பாயில் பண்ணி எடுக்கிறேன். இது ஃபுல்லி குக் ஆகிட்டான்னு நான் பார்க்குறேன். அதுக்கு இந்த ஸ்பெகேட்டியை நம்ம ரெண்டாக பிக்கிறப்ப அது ஈஸியாக பிஞ்சு வந்துடணும். இப்போ இந்த ஸ்பெகேட்டியை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். அதை நம்ம 1 நிமிஷத்துக்கு போல் இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். நான் இந்த பூண்டை லோ ஃப்ளேமில் தான் வதக்குறேன். ஓரளவு இந்த பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் ப்ரான்ஸ் சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மீடியம் ஹீட்டில் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரான்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா 4-5 காஞ்ச மிளகாயை மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் இந்த ப்ரான்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாய் சாஸ், ஆயிஸ்டர் சாஸ், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ஸ்பெகேட்டியை பாயில் பண்ணுறப்ப உப்பு சேர்த்தனால இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா சாய் சாஸ்லேயும் உப்பு இருக்கும். இப்போ ஸ்பெகேட்டியை சேர்த்துக்கலாம். அது கூட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து அதையும் நல்லா இந்த ஸ்பெகேட்டியோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ஸ்பெகேட்டி தயாராகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த ஸ்பெகேட்டியை நம்ம ரொம்ப சீக்கிரத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் டேஸ்டி ஹோம் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.